மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அனைவருக்கும் வணக்கம். இந்த சாயங்காலம் ஆகிட்டாலே இந்த சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த படத்தில் பார்த்தோம்ல, அது போல தாங்க தேர்தல் வந்துருச்சுன்னா போதும், இந்த திமுகவும் அதிமுகவும் வேஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. மாற்றி வெறும் ஷூட்டிங் மட்டும் தான் நடக்கும். அது பல நாட்கள் பலதோ வெளியிலேயே தெரிஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் எதுவும் தெரியாமல் இருந்ததெல்லாம் போக இன்றைக்கி சீமானின் தம்பிகள் மிக எழுச்சியாக கொண்டாந்து வெளியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மட்டும் இல்லாமல் கட்சியில் இல்லாத சீமானின் கொள்கை கோட்பாட்டால் ஈர்க்கப்பட்ட பல அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க இன்றைக்கி முழுமையாக நின்றுட்டுருக்காங்க களத்தில். உறுதியாக இது தமிழ் தேசியத்துக்கான களம். இது ஒரு காலத்தில் எங்கள் பெரியப்பாவை, எங்கள் அப்பாவை, எங்கள் தாத்தாவெல்லாம் ஏமாத்தின மாதிரி இனிமேல் இந்த திராவிட கட்சிகள், இந்த திமுக, அண்ணா திமுக, தேசிய கட்சிகள்னு சொல்கிற இந்திய கட்சிகள், காங்கிரஸ், பிஜேபி இனிமேல் ஏமாற்றவே முடியாது, எக்காரணத்துலையும் ஏமாற்றவே முடியாதுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. இப்போ இவங்க ஷூட்டிங் நடத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். திமுகவில் எப்போவுமே அது நிறைய இடங்களில் நடக்கும். அது வெளிப்படையாக வந்திருக்குது. அதே போல் அண்ணா திமுகவில் மேற்கொண்டு இப்போ நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சாவூருக்கு ஒரு திருமணத்துக்கு வந்தாங்க. அந்த திருமணம் முடிச்சுட்டு அங்கேருந்து போகும்போது அந்த வயல்லேருந்து ஒருத்தர் ஒடியாந்து என் குல தெய்வமே, நீ தான் தெய்வமே, நீ இல்லைன்னா நான் எதுவுமே செய்ய முடியாத தெய்வமே, நீ தான் தெய்வமே, என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த மேலே ஒரு மண்வெட்டி, அந்த மண்வெட்டியில் மண்ணே இருக்காது, ஒரு புது துண்டு, என் பொண்டாட்டி பிள்ளையோட நகையெல்லாம் அடவு வச்சுட்டேன் இந்த தெய்வமே அப்படின்னு பேசுகிறவர் ஒரு புது துண்டை ஒன்று கட்டிக்கிட்டு அங்கேருந்து வருவார். அப்படியே ஒடியாரும்போது பார்த்தா ஓவர் இந்த ஜோதிகாலாம் நடிப்பாங்கள்ல, அதுபோல் ஒரு காலத்தில் பிரசாந்த் நடித்தது மாதிரி தனக்கு மீறி ஒரு ஆக்டிங்கு, இந்த ஓவர் ஆக்டிங் அப்படிம்பாங்கள்ல, அது போல் கொடுத்துட்டாருங்கிறது தான் இன்றைக்கி பல இடங்களில் பேசுகிறாங்க. அது உண்மையாக இல்லையாங்கிறதுக்காக நம்ம திருப்பி அவருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தொடர்பில் உள்ளவங்க அவங்கள்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணோம். இன்றைக்கி அதிமுகவில் முக்கியமாக இருக்கிற அந்த தம்பிகளுக்கு அடித்தப்போ காலையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே எடுக்கவே இல்லை. நமக்கு ஒரு வகையில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா ரைட்ரா பேசிடுண்டா அப்படின்னு தான் சொல்லி நம்ம பேசுகிறோம். திமுக, அண்ணா திமுக இந்த வேலையை தெளிவாக பார்க்கும். இவர் சொல்கிறாருல்ல, தெய்வம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காப்பாற்றணும், விவசாயிகளை இவர் தான் காப்பாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாருல்ல. அவரோட ஆட்சி காலங்களில் அந்த சமயங்களில் மேற்கொண்டு நம்ம புதாத்தில், தஞ்சாவூரில் இருக்க புதாருன்னு சொல்கிற அந்த கால்வாயில் அந்த கீழே சிமெண்ட் போட்டாங்க. சிமெண்ட்டு போட்டு சைடில் 2 கரையிலையும் சிமெண்ட் வச்சு கட்டினாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி மேற்கொண்டு போராட்டத்தை நடத்தும்போது கூட யாருமே காதலியே வாங்கிக்கல. ஏன்னா இது விவசாயிகளுக்கு அந்த ஊற்று கண் மூலியமாக, இப்போது மணல் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த மணலில் துகள்கள் இருக்கும், அந்த 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 ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஹோல் மூலியமாக தான் வெளியில் அந்த மண் சுவாசிக்குமானா பூமி சுவாசிக்கும், பூமி தண்ணி குடிக்கும். இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா சீமானின் தம்பிகளுக்கு தெரியும். இயற்கை மேலே உண்மையிலே அக்கறை உள்ளவங்க அத்தனை பேருக்கு தெரியும். தன்னை புதைச்சா அந்த புதைச்ச இடத்துல புல் முளைக்கணும், அதுக்கு தான் நம்ம வாழணும். நம்மளை எரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எரிக்கிற இடத்துல நம்ம அந்த மண்ணுக்கு உரமாகணும், அதுக்காக தான் நம்ம வாழணுமே தவிர எதுக்கு வாழ்கிறோம், என்னத்துக்கு வாழ்கிறோன்னே தெரியாத அளவுக்கு சில கட்சிகளில் தொண்டர்கள் இன்றைக்கெல்லாம் இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு முற்று முதலமாக நம்ம முழுமையாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று உருவாக்கப்பட்டு, இந்த கட்சி உருவாக்கப்பட்டதை நம்ம எத்தனை தடவை சொன்ன மாதிரி அந்த பிணக்குவியல்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட கட்சி. இதில் பொய் இருக்காது, உண்மை தான் இருக்கும். இழப்பு எங்களை நம்பி வந்தவர்களை நாங்கள் எந்த இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டாலும் நம்பி வந்தவர்கள் நாங்கள் விட்டுட மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரே ஒரு ஓட்டு போட்டுமே, இல்லை அந்த ஊரில் எங்களுக்கு ஓட்டே போடாமல் இருக்கட்டுமே. இது ஓட்டுக்காக வந்த கட்சி இல்லை, தமிழ்நாட்டை காக்கிறதுக்கான வந்த கட்சி அப்படிங்கிறது பல தடவை, ஒரு தடவை 2 தடவை பல தடவை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். இந்த விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்து செய்யும்போது இதே அண்ணா திமுக எதுக்கு நம்ம பேச வேண்டியதாக இருக்குன்னா, நம்ம திமுக நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அண்ணா திமுக மனித புனிதர்கள் மாதிரியும், இப்போ இருக்கிற எந்த போராட்டத்துக்குமே அண்ணா திமுகவுக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியும், இந்த 4.5 வருஷமாக தலைவா, இப்போ 4.5 வருஷம் முடிஞ்சு போய் 5வது வருஷம் முடிய போதில்லை தலைவா, இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஊரில், தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டங்கள் இருக்குது, இத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குல்ல, இதில் ஒரு அந்தந்த பகுதிக்கு சேர்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து, ஒரு பிரச்சனை இல்லை ஒரு 10-15 பிரச்சனை எடுத்து, இல்லை ஒரு 5 வருஷம் 25 பிரச்சனை, ஒரு 5 தெருவில் 5 பிரச்சனை இருந்திருக்காதா எடுத்து ஏதாவது அதிமுக போராட்டம் நடத்தியிருக்கு? தலைமை சொன்னதுக்கப்புறம் மின் கட்டண உயர்வு ஏறிடுச்சு, பத்திரப்பதிவு உயர்வு ஏறிடுச்சு, கட்டணம்லாம் ஏறிடுச்சு, அப்படி தான் பேசுங்களே தவிர அந்தந்த பகுதியில் உள்ள அதிமுகவில் யாராவது பேசுனாங்களா
அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் சீமானின் தம்பிகளும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் என்னைக்காவது பேசாமல் இருந்திருக்கானுங்களா மக்களுக்காக? பார்த்துட்டு இருக்கவங்க அதை நம்ம வந்து முடிவு பண்ணணும். நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இதே ஆசிரியர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையா? பழைய ஓய்வூதிய திட்டம் அவங்க வந்து கொண்டாடணும்னு அவங்க சொல்லலையா? அன்னைக்கு அதிமுக என்ன செஞ்சது? இங்கே மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்வையற்றோர், பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளை கொண்டு போய் அதிமுக ஆட்சியில் போராட்டம் நடத்தும் போது என்ன செஞ்சாங்க? திமுகவில் என்ன செஞ்சாங்களோ அதை தான் அதிமுகவில் செஞ்சாங்க. இவங்க 1000 ரூபா இவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து எப்படி கொடுக்க முடியும்னு முதல்ல கேட்பார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ சொல்லுவார் நான் 2000 ரூபா கொடுப்பேன் அப்படிம்பார். அப்போ எல்லா விஷயங்களையுமே மாற்றி 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 பார்த்தோம்னா, இப்போ அவங்கள்ட்ட டிவி, கலைஞர் டிவின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட மிக்சி, அவங்கள்ட்ட அதே கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட கிரைண்டர், இப்படி மாற்றி மாற்றி தான் இருக்குமே தவிர இவங்களுக்குன்னு தனி ஒரு கோட்பாடெலாம் கிடையாதுங்க. இந்த பக்கமும் லஞ்சம், இந்த பக்கமும் லஞ்சம், இந்த பக்கம் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு பஞ்சம், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு பஞ்சம். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, இந்த வர பிப்ரவரி மாதம், இந்த மாதம் தான் 21ஆம் தேதி, இன்னொரு 10 நாளில் திருச்சியில் நமக்கு வந்து ஒரு மாநாடு ஒன்று போடுறோம்ல. அந்த மாநாடு எதுக்கு? மானமுள்ள தமிழர்கள்லாம் திருச்சியில் வந்து சேரணும், ஒரு மாற்றத்திற்கான மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கனவை வச்சுக்கிட்டு ஒரு மாநாடு போடுறாரு. இதை காண்றதுக்காக நம்ம வந்து உலகத்தமிழர்கள் முழுவதும் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே போல் அண்ணன் மிகப்பெரிய ஒரு கனவோடு நிற்கிறாப்புல. எவன்ட்டையும் போய் இது வரைக்கும் வந்து சரணடைஞ்சதே கிடையாது. அது தமிழ் இனத்துக்கு அது வந்து வரலாறே கிடையாது, அது போல் இருந்ததே கிடையாது. அப்போ இந்த வேஷதாரிகள் மாறி மாறி வேஷம் போடுறாங்க பாருங்கள். இவங்க ஒரு இடத்துல வந்து இங்கே ஒரு குற்றம் செய்துட்டா அது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னால் அது வந்து எடப்பாடி. இல்லை அவங்க குற்றம் நடந்ததுக்கப்புறம் வந்து அவங்க மேலே வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோமே அப்படின்னு சொன்னோம்னா மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா மு.க. ஸ்டாலின். இந்த மாண்பு மிகுகள் இவ்வளவு நாள் இருந்து மக்களுக்காக ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னா பேச மாட்டாங்க, பேச தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? நம்ம வந்து விஜயே நம்ம வந்து தட்டணும் தேவையில்லை. நேற்று கூட ஒரு டிபேட்டில் வந்து ஒரு விஜய் அந்த இதில் இருக்கவர் வந்து பேசினாப்புல, நண்பர் சாட்டை பேசுகிற இடம் தான், அதில் சாட்டை இருந்தாப்புல, தமிழ் கேள்வி செந்தில் இருந்தாங்க, இது போல் பல பேர் இருந்தாங்க அங்கே. ஆனாலும் அந்த இடத்துல இவங்க நமக்கு போட்டியான்னு கேட்டால் போட்டியே கிடையாது, அவங்களுக்கு ஒன்றுமே தெரில. அப்போ எப்படி அவங்க தம்பிங்க வந்து நமக்கு வந்து போட்டியாக வைங்க? அப்போ நமக்கான போட்டி யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திமுக, அண்ணா திமுக, இவங்க தான் வந்து நமக்கு இந்த பாமகவை வளர விடாமல் இருக்கிறதும் இவங்க தான். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குல்ல, அதை வளர விடாமல் இருக்கிறதும் இவங்க தான். அவங்க பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க பேச மாட்டாங்க, பேசலை. இடையில வந்து பேசுனாங்க, அதுக்கப்புறம் திருப்பி பேசலை. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா எந்த காரணத்தை கொண்டும் இவர்களுக்கு நம்ம வந்து இடம் கொடுத்துடவே கூடாது. திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே தராசில் தான் வைக்கணும், காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே தராசில் தான் வைக்கணும். இது ரெண்டுக்கும் வந்து மிகப்பெரிய எந்த விதத்துலேயும் வேறுபாடே இருக்காது. சத்துணவு ஆயாமா வேலைக்கு எனக்கு தெரியும், சத்துணவு ஆயாமா வேலைக்கு இன்றைக்கி வந்து ஒருத்தர் போயிருக்கிறார், மாறி கட்சி மாறி போயிருக்காரு. அந்த அவங்கள்ட்ட இருக்கிறவங்க எத்தனை லட்சம் கேட்டாங்கன்னு தெரியும். இது அண்ணா திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில் எத்தனை லட்சம் கேட்குறாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து பணம் மாறிட்டு இருக்குங்கிறது இதை பார்த்துருக்க பல பேருக்கும் தெரியும். அப்போ லஞ்சம், லாவணியம், நாடகம், இது எல்லாம் தான் வெறும் நடிப்பு மட்டும்தான் இங்கே இருக்குன்னா, அப்போ மக்களுக்கான பிடிப்பு உள்ள இடம் எந்த இடமா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இந்த விஜய் தாங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய்க்கு வந்து எதுவும் தெரியல, அவங்க பசங்களுக்கும் தெரில, விஜய்க்கும் தெரில. இருந்தாலும் அவர் நமக்கு இலக்கும் கிடையாது, நம்மளோட டார்கெட் அவரே கிடையாது. நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு மேன்மையானதை நம்ம வந்து மோதிட்டு போகணும். இப்போ இத்தனை ஆண்டுகள் நம்மளை வந்து அழிச்சிருக்கிறது, அடிமையாக்கி நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம அண்ணன் தம்பியை வச்சுட்டு இருக்கிறது, நம்ம பெரிய பஞ்சத்தம்னை வச்சுட்டு இருக்க எந்த கட்சிகள்னு பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த தேசிய கட்சிகள்னு இருந்த பாரதிய ஜனதா, காங்கிரஸ் 80, 83, 90 இந்த காலகட்டங்களில், அதே காலகட்டங்களில் சம காலகட்டங்கள்லேயே இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப வந்து இல்லைங்க நமக்கு வந்து மொழிப்பற்றோடு இருக்கிறோம், நாங்கள் வந்து இனப்பற்றோடு இருக்கிறோங்கிறவங்கள காயடிச்சு விட்டு அவங்கள வந்து காயப்படுத்தி இன்றைக்கி நம்ம நிற்கிற அளவுக்கு வந்து பண்ணது காரணம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே அண்ணா திமுக, திமுக. இன்றைக்கி மேற்கொண்டு பாருங்களேன், அவங்க 2 பேருமே வந்து வேறு யாரையுமே வடைய விட மாட்டாங்க. யாரும் வாராங்கன்னு தெரிஞ்சிச்சுனாலே இவங்களும் சேர்ந்துவாங்க, அவங்களும் சேர்ந்துவாங்க. எங்களுக்கு அவங்க தான் போட்டிம்பாங்க, அவங்களுக்கு இவங்க தான் போட்டிம்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஏய் நீங்கள் 2 பேர் தான்ப்பா எங்களுக்கு போட்டி, நம்ம அண்ணன் சீமான் சொல்கிறத நம்ம வந்து ஏற்று காதில் வாங்கிக்கணும். இந்த மண் வந்து அவர்களுக்கானதா அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கானது. எதுக்கு? பணம் சம்பாதிக்கணும்னா. ஆனால் இந்த மண்ணுங்கிறது நமக்கானது, நம்ம தலைமுறைக்கானது. இது எந்த வித ஒரு இதையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அண்ணா திமுக வீரியமாக வந்து எந்த வேலையுமே செய்திருக்காது. அதை வந்து புரிஞ்சுக்கங்க.
அதிமுக திமுகங்கிறது வேறு வேறு இல்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் மாநாட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. நானும் வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துலலாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே முழுமையுமே வந்து விவசாய சின்னம், அண்ணன் சீமானின் சின்னம், நாம் தமிழர் கட்சி இதோட வெற்றிக்கு வந்து தினந்தோறும் போய் பேசுங்க. உறுதியாக நம்ம வெல்வோம். அதே சமயத்தில் எத்தனை ஓட்டு விழுந்தாலும் சரிங்க, உறுதியாக நாங்கள் வெல்றோம். எத்தனை ஓட்டு விழுந்தாலும் உங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருப்போங்கிற அந்த உறுதியை வந்து இன்றைக்கி நான் மேற்கொண்டு சொல்கிறேன். எங்கள் அண்ணனும் அப்படி தான் இருப்பார். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க நீங்கள் இனிமேல் வந்து சோதிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு காலத்தில் சோதிக்கலாம், எப்போதுமே சோதிச்சுக்கிட்டே இருந்துட்டா அது வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு எங்கள் அக்கா தங்கச்சின்னு சொல்லி அந்த வருத்தப்பட்டுட்டு தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோமே தவிர, அதே சமயங்களில் மக்களுக்காக முழுமையாக நிற்கிறோம். ரத்தம் கொடுக்குறதுலேருந்து யுத்தத்து நேரத்தில் சத்தம் கொடுக்குறது மேற்கொண்டு சீமானின் கட்சி, நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. இதை புரிஞ்சுக்கோங்க. வர தேர்தலில் எல்லாருமே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் எந்த கட்சியாக இருந்தாலும் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்திடுங்க. நாம் தமிழர் கட்சி வெல்ல வைங்க. அண்ணன் சீமானை முதலமைச்சராக்குங்க. இது எல்லாமே மாறும். இந்த நடிகர்களை நம்பாதீங்க. நன்றி, வணக்கம்.